கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ராஜரீக பிரமாணம் என்று சொல்லக்கூடிய முழு பைபிளையும் அடக்கியுள்ள ஒரே ஒரு வார்த்தை. நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம் முழுவதையும் 3 எழுத்துல அடக்கிடலாம். அது என்ன உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்கிறீங்க. அது என்ன என்றால் அன்பு. ஆம் பிரியமானவர்களே, அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நிறைவேறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்ஃபில், நிறைவேறணும். இப்போ நம்ம ஒரு கல்யாணம்னு சொல்கிறோம், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், ஆனால் அந்த கல்யாணத்தை நடத்தினாதான் அது நிறைவேறியிருக்கு இல்லையா? அதுபோல தான் அன்புன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த அன்பு ஒரு முழு வேதாகமத்தின் நியாய பிரமாணங்களின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பிலான் இறைவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது ஆண்டவர் நமக்கு மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்றதுக்கு என்ன அடையாளம்னா, அவர் தேவனாய் இருந்தும் தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து நம் பாவங்களுக்காய் அவர் சிலுவை சுமந்து, அது மாத்திரமில்ல, நம்மை அவரை நோக்கி அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என் ஜனங்கள்னு சொல்வார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் என் பிள்ளைகள், அவருடைய குமாரன் குமாரத்திகளாகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டுமே தேவனுடைய நியாய பிரமாணங்களை நாம் நிறைவேற்றும் போதுதான் அது நிறைவேறுதலையா இருக்கும். எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒருத்தவங்க சர்ச்சு கட்டுறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கலாம், 1 லட்சம் கொடுக்கலாம், 50,000 கொடுக்கலாம், 5,000 கொடுக்கலாம். அதே சகோதரன் தன் சொந்த சகோதரன் ஏழையாக இருப்பதை பார்த்துட்டு, அந்த சொந்த சகோதரன் கஷ்டப்படுகிற நேரத்தில் அவரை பார்த்துட்டு, நீயா வச்சுக்கிட்டதுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு சொல்லி அவர்கள் மேல் ஒரு இரக்கம் இல்லாமல் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்றால் நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற தவறிவிடுகிறோம். நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவருக்கு நிறையா காணிக்க போட்டுட்டா ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாருன்ட்டு. இல்லை பிரியமானவர்களே, நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது தான் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் அவன் தேவன் மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். அதுக்கு அடையாளம் என்ன? நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, அவருடைய சொல்கிற கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்களை நாம் ஒன்றிலும் தவறாதபடி நாம் கை கொள்ள வேண்டும். எப்படிங்க? ஒரு பாஸ்டர் சொன்னார், 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 613 நியாயப்பிரமாணங்களையும் மனசில் வச்சுக்கிறதே தப்பு, முடியாது. அப்போ எப்படி நம்ம அதை கடைப்பிடிப்போம்னு சொல்லி சந்தேகம் வரும் இல்லையா? கவலையப்படாதீங்க. 613 நியாயப்பிரமாணங்களையும் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சுருக்கிட்டோம்னா 3 எழுத்துல சுருக்கிடலாம். அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நாம் நிறைவேற்றுகிறவளாக இருக்கிறோம். ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்ம மேலே நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ அது போல நாம் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டுமே நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுகிறதா இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் நீ கடைப்பிடிக்க வேண்டாம். ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ மற்றவங்க மேலே அன்பு கூறினேன்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க, அடுத்தவங்களை கொள்ளையடிக்க மாட்டீங்க, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டீங்க, அடுத்தவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டீங்க. ஆம் பிரியமானவர்களே, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. உண்மையில் இந்த வார்த்தையானது ஒரு மேஜிக்,
ஒரு அற்புதமான வார்த்தை. வெறும் 3 எழுத்து தான். உலகமே லவ்வில் தான் அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ இந்த அன்பு தான் நம்மளுடைய முழு வேதத்தையும் நாம் நிறைவேற்றும்படியா இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஒருவன் என்னில் அன்புள்ளவனா, என் மேல் அன்பு வைக்கிறவனா இருந்தால் அவன் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைப்பிடிக்க கடவன் அப்படின்னு சொல்றார். அதுதான் பிரியமானவர்களே. இப்போ கற்பனைகளையும் நம்ம கட்டளைகளையும் நம்ம கடைப்பிடிக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை போல மற்றவங்கள நேசிக்கணும், அவ்வளோதான். ஆண்டவர் மேலே முழு பலத்தோடையும் முழு பலத்தோடையும் முழு மனதோடையும் முழு ஆத்மாவோடையும் தேவனிடத்தில் அன்பு கூறணும். தேவனிடத்தில் நம்ம அப்படி அன்பு கூறுறதுக்கு அடையாளமே ஒருவர் மேல் நாம் கொண்டிருக்கிற ஊக்கமான அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டியது. இன்றைக்கு பாருங்களேன், அநேக குடும்பத்தில் இந்த ராஜரீக பிரமாணத்தை மறந்ததுனால தான் டைவர்ஸ் வரைக்கும், கணவன் மனைவியும் டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. பிள்ளைங்கள்லாம் பெற்றோரை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க பெற்றோர் மேலே அன்பு செலுத்துறதில்ல, உறவினர்கள் இடத்துல அன்பு கிடையாது. அவங்கவுங்க நீ யாரோ நான் யாரோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டு கேஸு. நாம் இந்த அன்பு செலுத்தினா கோர்ட்டு நம்ம படியேற வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போக வேண்டாம். இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க கோர்ட்டுக்கு படியேறவே மாட்டாங்க, தேவையில்லை. அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா நிலைமை, பாஸ்டர்மார்களை குற்றம் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவங்களே சிலர் மேலே கேஸ் போடுற நிலைமைக்கு. அது தவறு. அன்பு என்பது என்ன? மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை நம்ம மன்னிச்சிட்டோம்னா நம்மகிட்ட அன்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுக்கிறோம். தேவன் நம் பாவங்களை மன்னித்ததுனால தான் நம்ம அவர் பிள்ளையாக மாறணும். அதனால் நாமும் ஒருவர் குற்றங்களை மன்னிக்க வேண்டும். இந்த அன்புன்ற மலர் எங்கே மலருதுன்னா, இந்த மன்னிப்பு என்கிற பூ எங்கே பூக்குதுன்னா அன்புன்ற தோட்டத்தில் தான் பூக்குது. பிரியமானவர்களே, அன்பு ஒரு தோட்டமாக எடுத்துக்கொண்டால் அங்கே மலர்கின்ற மலர்கள் அது மன்னிப்பாக தான் இருக்க முடியும், வேற எதுவுமே இல்லை. அன்பு இருக்கிற இடத்துல கோபம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு மாத்திரம்தான் இருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டம் நம்ம கொடுத்துருந்தாலும் நம்ம அதை மன்னிக்கிறவர்களாக இருப்போம். அதுதான் அன்பு செலுத்துறது. முழு மனதோடு நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அப்போது அந்த 613 நியாயப்பிரமாணங்களையும் நாம் நிறைவேற்றும் போது நாம் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள தைரியமாக நாம் நிற்பதற்கு நாம் தகுதிப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஒரு மெழுகுவர்த்தி இருக்குன்னா அது தானாக எரியாதுல்ல, அதை நாம் பொருத்தி வச்சாதான் அது நிறைவேறும், அது வெளிச்சம் கொடுக்கும். அப்போ நம்ம அப்படி லைட்டை அப்படி பொருத்தி அப்படி வைக்கிறோம், அது நிறைவேறுதலாக இருக்கிறது. அதுபோல் நம் முழு வாழ்க்கை பைபிளை படிக்கலாம், மணிக்கணக்காக படிக்கலாம், நாள் கணக்காக படிக்கலாம். ஆண்டவருக்கென்று முழங்காலிலேயே நம்ம மாதக்கணக்காக வாரக்கணக்காக நிற்கலாம், உபவாசத்திலேயே நம்ம நேரங்கள் கழியலாம். ஆனால் அன்பு இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் இல்லை. இத்தனையும் படிச்சுட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றாமல் போகும்போது அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் வருகையில் அக்கிரம செய்கைக்காரர்களே அப்பாலே போங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். வேதத்தை நாம் தியானிக்கும் போது தான் இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவர் அன்பாக இருக்க கற்றுக் கொடுப்பார், அதை நாம் நிறைவேற்றுவார். நாம் அன்பாக நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்க வேண்டும். அவர் வந்தாதான் நம்ம அன்பாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வராமல் நம்ம அன்பாக வாழ முடியாது பிரியமானவர்களே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போது நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு 2 நாள் நேற்று ஆவியானவர் என்னோட எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், நிச்சயமாக பாருங்கள். இன்றைக்கே நான் போடுறேன். ஆவியானவர் என்னோடு எப்படி பேசினான்றதை நான் போடுறேன். பிரியமானவர்களே, தவறாமல் அதை பாருங்கள். காட் பிளஸ் யூ.